துளைகள் எண்ணத்துக்கு வைக்கப்பட்டிருக்குது. இது எந்த முறையில் இந்த இடத்துல பாருங்க, நான் வந்து இந்த இடத்துல இருந்து எட்டி பார்த்து கொண்டிருக்கார். தங்கள் நீர் முழுமையாக இருக்கும்போது வரவே முடியாது இந்த இடத்துல. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் இருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்கும். இங்கே பாருங்க, ஓகே, இங்கே பாருங்க இப்படி இருக்குது. இந்த அடிப்புறத்தில் இருக்கிறதுலாம் பயங்கரமான வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் கிளிநொச்சி இரணைமடு அம்பாள் ஆலயத்துக்கு நேரம் முன்னுக்கு கொடுக்குறோம். உங்களுக்கு தெரியும், இரணைமடு குளம், கனகாம்பிகை குளம், ஸோ இது எல்லாமே வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள். ஸோ இந்த இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் இந்த குளம் கட்டப்பட்ட ஆரம்ப காலத்தில் இந்த இடத்துல இருந்த சில கட்டுமானங்கள் எல்லாமே இன்னும் அதனுடைய சிதைவுகள்லாம் இன்னும் அப்படியே இருக்குது. ஒரு சில இடங்களில் தண்ணி வற்றும் போது தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி தண்ணி வற்றிய நிலையில் இருக்கிற போது ஒரு முக்கியமான இடத்தை பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் போகிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கம் இருந்த காலத்தில் இந்த இடத்துல இருந்து தண்ணி எடுத்திருக்கிறாங்க. மற்றது இந்த இடத்துலேருந்து மின் உற்பத்தி செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. எந்த அளவுக்கு இது தொடர்பான தகவல் எங்களுக்கு உண்மை என்பது தெரியாது. இந்த இடத்துல இருக்க மக்கள் சொன்னதை கருத்து தான் நாங்களும் சொல்கிறோம். அதே நேரத்தில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு நேராக முன்னுக்கு எங்களுக்கு நேராக பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேஸ், இது ஏற்கனவே இயக்கம் இருந்த பேஸ். ஸோ இந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம். வாங்க அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த இடம். முன்னுக்கு பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்குது இந்த இடம். இங்கே பாருங்கள், இது இந்த கட்டுமானங்கள்லாம் பழைய காலத்து கட்டுமானங்களாகவே இருக்குது. அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நாங்கள் இறங்கி பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து உண்மையிலே ஒரு மர்மமாக இருக்குது இதுக்குள்ளே போகிறது. இந்த இடத்துல பாருங்கள், முன்னுக்கு ஒரு பெரிய கேட் ஒன்று போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் போடப்பட்ட இரும்பு எல்லாமே உறுதியான நிலையில் இன்னும் இருக்கிறத பார்க்கலாம். மேல்பூரம் அப்படி காணப்படுது. ஓகே, இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஓகே, உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான குரங்குகள் இந்த இடத்துல இருக்காங்க. பாருங்கள், முன்னுக்கே எப்படி இருக்காங்க. நான் நினைக்கிறேன் இவருடைய இடம். ஸோ இப்போ இதுக்குள்ளே நாங்கள் போனால் எங்களுக்கு இடம் அட்டாக் பண்ணுவோம் தெரியல. பாருங்கள், எவ்வளோ ஆயா தூங்கி கொண்டிருக்காருண்டு. ஓகே, இதுக்குள்ளே தான் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். உள்ளுக்கு பார்க்கும்போதே பாருங்கள் இவ்வளோ ஒரு மர்மமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய தண்டவாளங்கள், இதெல்லாம் இந்த இடத்துல பெரிய பெரிய தண்டவாளங்கள் போடப்பட்டிருக்குது. இதுலேயும் ஒரு பெரிய தண்டவாளம் தான் இருக்குது. அப்படியே நாங்கள் இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் கீழே இது எல்லாமே பழைய அந்த காலத்தில் கட்டப்பட்ட சீமந்து கற்களை கொண்டு ஆக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் இந்த சுவர் அமைப்பெல்லாம் எப்படி இருக்குதுண்டு. ஓகே, இதில் ஒருத்தர் நிற்கிறார். ஓகே, எங்களை அட்டாக் பண்ண வர்றாருன்னு. ஓகே, இது அவருடைய இடம் தானே. ஸோ இப்போ இதுக்குள்ளே போக முடியுமான்னு தெரியலை, எங்களுக்கு கடிச்சு விடுமோ தெரியலை. சரி, இருந்தாலும் ஒரு தடி ஒன்று தயார்படுத்தி வச்சுக்கொள்ளும் வந்தால் சும்மா காட்டுறதுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், இப்போ இந்த கட்டுமானத்தின் உட்புறத்தில் போக போகிறோம். இது முன்னுக்கு போகும்போது நீண்ட ஒரு தண்டவாளம் ஒன்று இதில் பொருத்தப்பட்டிருக்குது. ஓகே, அந்த தண்டவாளத்தின் கீழ்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பெரிய தண்டவாளம் வந்து நிலைக்குத்தாக இதில் புதைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, இதில் ஒரு பெரிய ஒரு கிடங்கு மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் இரணைமடு குளம் நீர் முழுமையாக இருக்கும்போது வரவே முடியாது இந்த இடத்துல. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீரெல்லாம் வற்றிய நிலையில் இருக்கிறதுனால நாங்கள் இதிலிருந்து இதன் வெளிப்புறத்துலையும் போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே மக்கள், இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து தான் இறங்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறங்கி வாரதுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள்லாம் இருக்குது. அப்பா, ஓகே, இதில் இறங்கி வந்துட்டேன். உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு கிடங்கு மாதிரி தான் இருக்குது இந்த இடம். இதில் என்ன மர்மமாக இருக்குதுண்டா, எல்லா இடத்துலையுமே சுற்றி பெரிய 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 தண்டவாளங்களை கொண்டு வித்தியாசமான அமைப்புகள்லாம் அதில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் நிற்கிற இடமெல்லாம். இப்போ இந்த தண்டவாளங்கள்லாம் அப்படியே பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அதிகளவு குரங்கு தான் இதுக்குள்ளே நிற்கிறது. ஸோ இப்போ நாங்கள் வந்ததால் எல்லாம் அந்தரப்பட்டு கொண்டிருக்காங்க. பாருங்கள், டீமாக நிற்கிறாங்க எல்லாருமே. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன துளைகள் வைக்கப்பட்ட ஒரு பெரிய சுவர், இருபுறமும் அந்த துளைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இருக்குது இந்த துளைகள். இங்கே இதில் ஒரு வித்தியாசமான துளை. ஓகே, அதே போல் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே போல் இந்த துளைகள் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
இந்த துளைகள் என்னத்துக்கு வைக்கப்பட்டிருக்குது, இது எந்த முறையில் இந்த இடத்துல செயல்பட்டது, இது தொடர்பாக எதுவுமே எங்களுக்கு சரியாக அதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் எல்லாமே நல்ல தரமான இரும்புகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. பல 100 வருடங்கள் வரலாற்றை கொண்ட இந்த இடத்தின் இப்போ நாங்கள் வெளிப்புறத்தில் போக போகிறோம். வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து பார்த்த உடனே தெரியும், இதுதான் இரணைமடு குளம். ஓகே, இப்போ நாங்கள் இதுன்ற வெளிப்புறத்தில் போக போகிறோம். ஓகே மக்களை, இங்கே பாருங்க, வெளியில் வந்துட்டோம். எல்லாமே உடைஞ்சு கிடக்குது. அப்பா, வெளியில் போக முடியாத நிலையில் இருக்குது, விட போகிறதில்ல. அப்பா, வாவ், அப்படி இங்கே வந்துட்டோம். கட்டுமையான முள் இந்த இடத்துல. ஆசியா, இந்த பாருங்க, இப்போ நாங்கள் வந்து இந்த பாரிய கட்டிடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய தொடர்ச்சி இந்த இடத்துல எல்லாம் உடைந்த நிலையில் காணப்படுது. கீழே வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ஆழமான இடம். ஸோ இந்த இடத்துல கவனமாக தான் நாங்கள் போகணும். ஓகே, இங்கே பாருங்க, கீழே அதே அந்த கேடர்கள்லாம் போடப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இப்படி இருக்குண்டு. இதில் போட்டில் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, அப்படியே நேராக அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணைமடு பண்ட்டுக்கு பின்னால் தான் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக இந்த இடத்தை நாங்கள் பார்க்கணுமெண்டா நீர் நல்லா வட்டி இருக்கும் நேரத்தில் மட்டும்தான் வந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்து இப்போ நாங்கள் இதுக்குள்ளே கீழே கொஞ்சம் இறங்கி போய் பார்ப்போம். பயங்கரமான இடம், பயங்கரமாக இருக்குது. கவனமாகவும் இருக்கணும். ஒரு தருமே இல்லை பக்கத்தில், மிஸ் ஆகினா கடைசி அவ்வளோதான். ஓகே, இதை மட்டும் தான் எங்களால் வரலாம்னு நினைக்கிறேன். இதில் அந்த மீன் பிடிச்ச வலைகள்லாம் சிக்கி கிடக்குது. இங்கே பாருங்கள், இது அந்த பின்புறத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இது எல்லாமே அரிப்படைஞ்ச நிலையில் காணப்படுது. எதிர்காலத்தில் இந்த இடம் வந்து சரியான கட்டுமானங்கள் இல்லாட்டி இது இன்னும் அகலமாகும். அப்படி அகலமாகினால் தண்ணி கோயில் அடிக்கலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த இடம் இப்படி தான் இருக்குது. ஆரம்ப காலத்தில் இங்கிருந்து தான் இயக்கம் வந்து பிரதானமாக தண்ணி எல்லாம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது. பாருங்க, நான் வந்து இந்த இடத்துல இருந்து எட்டி பார்த்து கொண்டிருக்கார். தங்களுடைய இடத்துக்கு வந்துட்டோம் என்று. அதே நேரத்தில் இது மேல்புறம்லாம் சிலது உடைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இங்கே இதுக்குள்ளே இருந்து ஒருத்தர் எட்டி பார்த்து கொண்டிருக்கார். அப்போ இந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்துட்டோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல தப்பிச்சு போயிட்டோம் வேண்டாம். சரி, முதலைகளை கொண்டுள்ள இந்த குளத்தின் கீழ்ப்புறத்தில் நாங்கள் இறங்கி பார்ப்போம். ஓகே, இதில் அப்படியே இறங்கி பார்த்தீங்கண்டா பாருங்கள், இது இந்த அடிப்புறத்தில் இருக்கிறதுனா பயங்கரமான சுரங்க பாதையாக இருக்குது. ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. சரி மக்களே, இப்போ நாங்கள் நேரடியாக உள்ளே போகலாம். குளத்தின் இந்த கரை பகுதியிலலாம் பாருங்கள் எப்படி இந்த கிரவல் அரிப்படைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். ஓகே, இது இந்த கட்டுமானத்தை கீழே இருந்து பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும். ஃபோன் ஸ்டாண்ட் அவ்வளோ குவாலிட்டி இல்லை, மிஸ் ஆகினா சரி. ஓகே, இங்கே பாருங்கள் அப்படி இருக்குது. ஓகே, இரணைமடு வான்பாயிற இடம் இதுதான். அந்த வான்பாயிற இடத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ப்ளே கிரவுண்ட் மாதிரி தான் இந்த இடம் இருக்குது. இவ்வளோ தூரத்துக்கு அது இந்த ஆழத்தோடு தான் இருக்குது. இதை தாண்டின பிறகு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆழமான இடம் இருக்குது. அப்போ இங்கே ஆழமான இடத்துல இருக்கிற நீர் தான் இது வழியால் வாய்க்கால் மூலமாக நீர் எல்லா பயிர் நிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுது. இந்த இடத்துல இந்த பண்ட்டு இந்த ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது. இதை தாண்டின பிறகு தான் நீர் நிறைஞ்ச பிறகு இதிலேருந்து வான்பாய ஆரம்பிக்கும். இதுதான் அந்த இடம். ஓகே, இப்போ நாங்கள் தொடர்ந்து இப்போ மேலே போய் பார்ப்போம்.
சரி மக்களே, இப்போ இதில் பார்த்தீங்க, இங்கே பாருங்கள், இதில் ஒரு பெரிய எவ்வளோ ஆழமண்டு பாருங்கள் இந்த இடமெல்லாம். அப்படியே தொடர்ந்து அடுத்த கட்டுக்கு அங்கால போனோம்னு சொன்னால், ஐயோ பயமாக தான் இருக்குது. ஓகே, இதிலேருந்து போ, அது அவ்வளோ சேஃப்டி இல்லை. நாங்கள் இங்கேருந்து இப்படி போவோம். ஓகே, கட்டின்ட்டேன். ஒரு மறுபுறத்துக்கு வந்துட்டேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் முன்னுக்கே தீப்பெட்டியெல்லாம் கிடக்கு. ஓகே, வாவ், எப்படி இருக்குன்னு பாருங்க இங்கே. ஓகே, இப்போ நாங்கள் முதல்ல அங்காள பக்கம் இருந்து எடுத்திருந்தோம். இப்போ இங்கால பக்கம் வந்துட்டோம். செங்குத்தாக இருக்குது, விழுந்தா சரி, மறந்துட வேண்டியதான். அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்றது, உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் ஒரு பெரிய வாய்க்கால் மாதிரி ஒன்று போகுது. நான் நினைக்கிறேன் அங்கேருந்து வர தண்ணி எல்லாம் இது வழியால் தான் வெளியேறுமெண்டு. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் வந்த பாதையிலே உள்ளே போவோம். உள்ளே போய் வேறு ஏதாவது விஷயம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, சரி. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் மீண்டும் இதுக்குள்ளே வரப்போகிறோம். அப்பாடா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இதுக்குள்ளே தான் வரப்போகிறோம். ஒரு பெரிய சுரங்க பாதை மைய தான் இருக்குது. என்னடா பார்த்து கொண்டு இருக்கிற? பாருங்க, வந்து கிட்ட வந்து டேக் பண்ண வைக்கிறேன். ஓகே, இவங்க எல்லாருமே இது உங்கள் வேண்ட இடமாம் இது. ஸோ இப்போ வேண்ட இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம்னு சொல்லி ஒரு எல்லாரும் டென்ஷனில் நிற்கிறாங்க. ஓகே, கொஞ்சம் மங்களை மேலே ஏறி பார்க்குறோமேனே, கடிச்சு இது போட்டுறாங்களாப்பா. ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துல மேற்புறத்தை ஒருக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், எல்லாமே மர்மமாக தான் இருக்குது. ஓகே, என்ன பேட்டர்னில் இது கட்டியிருக்கிறாங்க, என்னத்துக்காக இதெல்லாம் அப்படி இருக்குதுங்கிற விஷயம் இது வரைக்கும் தெரியலை. ஸோ இனி தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ நான் நினைக்கிறேன் இதில் ஏறி இப்போ நாங்கள் மேலே போவோம். ஓகே, இப்போ இதில் ஏறி நாங்கள் மேலே போக போகிறோம். வாவ். ஓகே மக்கள், இங்கே பாருங்கள், மேலே ஏறி வந்துட்டோம். அடுத்ததில் காலம் வச்சா எல்லாம் உக்கி போயிருக்கோ தெரியலை. இப்படி தான் இருக்குது. அதுக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்காங்க, ஃபோனை பிடிக்கிட்டு போனால் போயிடுவாங்க. டேய், ஓகே, குரங்கு வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் மாட்டிட்டோம். என்ன கடிக்க மாட்டேல்ல, கடிப்பியே. சரி, அடுத்ததாக நாங்கள் இதிலேருந்து அடுத்ததுக்கு தாவி தான் போகிறோம். அவை மைக்கு தான் போகிறோம். பாருங்க எப்படி இருக்கண்டு. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் அடுத்த கட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள் எப்படி இருக்கண்டு. பெரிய ஒரு இதில் தான் நிற்கிறேன். ஓகே, 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று இதை தாண்டி வரணும், மற்றது இதை குரங்குகள் அட்டாக் பண்ணுறாங்க. பயமே இல்லாமல் வைக்கிறாங்க எல்லோரும். ஓகே, பாருங்க எப்படி ஒரு பள்ளத்துலேருந்து வந்திருக்கோமேண்டு. ஓகே, இப்போ மேல்புறத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல மேல்புறத்தில் வந்து கொண்டிருக்கிறோம்.
பக்கத்தில் நிறைய குரங்குகள் நிற்கிறதால அப்பா ஆமாம். இதை மட்டும் வர்றதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்குது. அங்கால வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பேலன்ஸ் ஒன்றும் இல்லை. மேல்புறத்துலேருந்து பார்த்தா அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க, நல்ல உயரமாக கட்டியிருக்கிறாங்க. ஓகே, அப்படி தான் இருக்குது. அவ்வளோ ஹைட்டிலேருந்து பார்க்கும்போது இந்த இடம் அப்பா செம்மையாக முள் குத்துது. இதில் இங்கே பாருங்கள், முள்ளுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே குத்துதல்றார். ஓகே, இதுதான் ஃபுல் ஃபோக்கஸ்லேருந்து இங்கேருந்து உயரத்துலேருந்து எடுக்கும்போது இப்படி தான் இருக்குது. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் இதுலேருந்து இறங்கலான்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர கஷ்டப்படுத்தால் இறங்கணும் போல கிடக்கு. ஐயோ, அப்பா கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஹை ஓகே மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரணைமடு கனகாம்பிகை அம்பாள் ஆலயத்துக்கு நேராக முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மர்மமான ஒரு இடம் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்திருந்தோம். இந்த இடம் தொடர்பாக நாங்கள் இந்த பக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்ட மீனவர்கள் மூலமாக கேட்டுக்கொண்ட சில தகவல்களை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறோம். இந்த இடம் தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இருந்தால் கட்டாயம் தொடர்ந்து இந்த எங்களுடைய சேனலில் நீங்கள் வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது நிறைய பேர் அறிந்து கொள்வார்கள். இந்த இடம் வந்து காலப்போக்கில் இந்த இடம் அழிக்கப்படலாம், உடைக்கப்படலாம், வேறு ஏதேனும் கட்டுமானங்களுக்காக இந்த இடம் உடைக்கப்படலாம். அப்போ நிச்சயமாக இது வந்து ஒரு ஆவணப்பதிவாக இருக்கும் ஒரு நம்பிக்கையில் இந்த காணொலியை வெளியிடுகின்றோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.